விமான நிலையங்களிலே இன்றைக்கும் வேலை தேடி வெளிநாடு பயணம் செல்கிற கணவன்மார்களை கவனித்தால் தெரியும், கண்ணீரோடு தன் குடும்பத்தை விட்டு போகிற ஒரு சூழல் அங்கே இருக்கும். அப்படி ஒரு சூழல் சங்க இலக்கியத்திலும் இருந்திருக்கிறது. நற்றிணையில் ஒரு தலைவன் தலைவியை விடுத்து பொருள் தேட செல்லுகிற போது தன் நெஞ்சத்திடம் சொல்வதாக அந்த பாடல் அமைகிறது. புணரின் புணராது பொருளே பொருள்வயிர் பிரியின் புணராது புணர்வே ஆயிடை செல்லினும் செல்லாயாயினும் நல்லதற்கு உரியை வாழி என் நெஞ்சே பொருளே. இந்த பாடலில் தலைவன் தன் நெஞ்சத்திடம் சொல்கிறான், செழித்து வளருகிற பொருணை ஆற்றிலே மீன்கள் துள்ளி விளையாடி கொண்டிருக்கிற போது புது நீரின் வருகையால் அந்த மீன்கள் புது நீரோடு போகிற போது இறுதியாக சென்றடைகிற இடத்தையும் அடையாமல் தான் இருந்த இடத்தையும் விட்டுவிட்டு இடையிலே அல்லல் படும். அப்படி அந்த சூழலை போல பொருள் தேடி தலைவியை பிரிந்தும் அப்படி பிரிந்து சென்று கடைசியில் பொருளை தேட முடியாமல் பாலையிலே சிக்கி இடர்படுகிற சூழ்நிலை எனக்கு வந்திருக்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை அளந்தால் எந்த அளவை கொண்டு அளக்க முடியுமோ அத்தகைய அளவை மும்மடங்காக்கி அதன் மூலம் வருகிற செல்வத்தை கணக்கிட்டால் எவ்வளவு செல்வம் வருமோ அந்த செல்வம் எனக்கு கிடைத்தால் கூட நான் பொருள் தேட செல்ல மாட்டேன். என் தலைவியோடு கூட இருந்து அவள் கடைக்கண் பார்வையில் கிடைக்கிற மகிழ்ச்சியோடு நான் இருந்து விடுவேன். எனவே நெஞ்சமே அதை நீ முடிவு செய்க என்று சொல்லுவதாக இந்த பாடல் அமைகிறது. சங்க காலத்தில் பாடிய பாடல் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் பொருள் தேடி பணம் தேடி உறவுகளை தொலைத்து போகிற எத்தனையோ பேருக்கு ஒரு சங்கத் தலைவன் எத்தகைய முடிவை எடுத்தான் என்கிற பொருளை இன்றைக்கும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது இந்த பாடல்.